Hi darlings, welcome back to my channel. And இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ் ஹால் வீடியோ, அதுவும் மெட்டர்னிட்டி ட்ரெஸ் ஹால். ஸோ என்னோட மெட்டர்னிட்டியில் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில் மெட்டர்னிட்டிக்காக ஃபீடிங்காக வந்துட்டு நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். த சேம் டைம் வந்து நான் வந்து இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன க்ரைட்டீரியா பேசிஸில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வாங்கினேன் அப்படின்றதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள். ஸோ எனக்கு வந்து எப்படி எல்லாமே ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வேணும், நான் போடுறப்ப நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாத்தோட என்ன கிளாத் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டனை விட எனக்கு வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் ரேங்க் அந்த மாதிரி போட்டேன்னா ஃபர்ஸ்ட்டு ஜார்ஜெட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் காட்டன், அதுக்கப்புறம் ரயான், இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான கிளாத்து நீங்கள் போடுறப்ப வந்துட்டு நல்லா ப்ரீத்தபிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றத வெரி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபீடிங் ஃப்ரெண்ட்லினா எப்படி வரும்னா அஃப்கோர்ஸ் ஜிப்பை வச்ச மாதிரி தானே வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த சைட்ஸில் ஜிப் வேணுமா இல்லை சென்டர் ஜிப் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து அதை யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ எப்பயுமே நீங்கள் யூஸ்வலாக இருக்கிற சைஸை விட மெட்டர்னிட்டி அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் போடுவீங்க. ஸோ வெயிட் போடுறப்ப அந்த ட்ரெஸ்ஸோட சைஸுமே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லார்ஜராக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல் சைஸில் இருந்தேன், இப்போ வந்துட்டு நான் டபுள் எக்ஸ்எல்ல தான் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் போடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்குறீங்கன்னா செகண்ட் ட்ரிமெஸ்டரோட எண்டிங் ஆர் எல்ஸ் தேர்ட் ட்ரிமெஸ்டரோட ஸ்டார்டிங் அந்த டைமில் உங்களுக்கு வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களோட ட்ரூ சைஸ் என்னன்றது, உங்களோட சைஸ் என்னன்றது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் ட்ரிமெஸ்டர் ஸ்டார்டிங்லேயோ அந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டரோட எண்டிங்லேயோ வாங்கினீங்கன்னா எல் இருக்குது அப்படின்னா எக்ஸ்எல் தான் வாங்குவீங்க. நம்ம டபுள் எக்ஸ்எல் யோசிக்கவே மாட்டோம். பட் எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் எக்ஸ்எல் தான் எனக்கு வந்து சூட் ஆச்சு. ஸோ அதனால் டபுள் எக்ஸ்எல் வாங்குறது வந்து ரொம்பவே அட்வைசபிள். அப்படி வாங்கினாலுமே லூஸாக இருந்தாலுமே ரோப் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ லூஸ் ஆனாலுமே நம்ம பின்னாடி வந்து கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸுமே வந்துட்டு உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை பண்ணினேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம கையில் ஃபோன் வச்சுருப்போம், இல்லைனா வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுருப்போம், டக்குன்னு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பாக்கெட்ஸ் இருந்தால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு மெட்டர்னிட்டி ட்ரெஸ் மட்டும் இல்லை, எனக்கு நிறையா ட்ரெஸ்ஸஸில் பாக்கெட் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், இந்த க்ரைட்டீரியாலாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்து மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். ஸோ இப்போ குயிக்காக வந்து நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன், அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஒரு கலர் ரெட் கலர் அண்ட் ஃபேவரட்டான ஒரு ஃபேப்ரிக்கும் கூட. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜார்ஜெட். ஸோ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு இந்த ஒரு ரெட் ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ பர்சனலி இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கலருமே நல்ல பிரைட்டனாக இருக்கும். அண்ட் இதுவே நான் ஹோம் கமிங் ட்ரெஸ்ஸாக வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரப்போ வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுட்டு வரணும்னு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஜிப் இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு இங்கேயும் ஜிப் இருக்கும் அண்ட் தென் இங்கேயுமே ஜிப் இருக்கும். அண்ட் இதோட ஃபேப்ரிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜார்ஜெட். அண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரில் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரில்லோட எண்டிங்கில் இந்த ஒயிட் கலரில் ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டபுள் எக்ஸ்எல் சைஸ், அதனால் நான் அந்த ரோப் இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். ஸோ தட் நான் எவ்வளோ டைட்டனாக இருந்தாலுமே எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து கட்டிக்கலாம். ஸோ அந்த செகண்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரயான் மெட்டீரியல் ட்ரெஸ். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வயலட் கலர். இதில் வயலட் கலருக்கு மேலே உங்களுக்கு ட்ரெஸ் ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலரில் ஃபுல்லாக ரோசஸ் இருக்கும். கையோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்ச மாதிரி ஃப்ரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரில்லோட எண்டில் இதே கிளாத்தில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் எப்படி சொல்ல பப்ளியாக இருக்கீங்க, என்ன மாதிரி வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக இருக்கீங்க அப்படின்னா வீநெக் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இது வந்து வீநெக் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். எகெயின் டபுள் எக்ஸ்எல் சைஸ். இதுலேயுமே வந்துட்டு ரோப் இருக்குது அண்ட் பாக்கெட்ஸுமே இதில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா டபுள் சைட் ஜிப், சேம் அந்த மாதிரி ரெட் கலர் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு சைடுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜிப் வர மாதிரி இருக்கும். இஸ் மை செகண்ட் ட்ரெஸ் ஃப்ரம் த மெட்டர்னிட்டி கலெக்ஷன். ஸோ தேர்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு லைட் பர்பிளில் இருக்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீடிங் ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஜிப் இருக்கும். இதுக்கு வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜிப் இருக்காது, சென்டர் ஜிப். அண்ட் இதோட செஸ்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரில் வச்ச மாதிரி இருக்கும்.
செஸ்ட் ஏரியா மட்டும். அதே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ரோசஸ் டிசைன் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரோப்ஸ் இருக்கும், ரோப் அண்ட் தென் வந்து பேக்கெட்ஸ் இருக்கும். இது வந்து 2 சைடு இதில் ட்ரெஸ்க்கு பேக்கெட் இருக்கும், விச் இஸ் குட். எனக்கு ஒரு சைடு இருந்தாலே ரொம்ப பிடிக்கும், 2 சைடு இருக்குது. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜார்ஜெட் மெட்டீரியல்ன்றதுனால. ஸோ இது வந்து 3rd ட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன் பிங்க் கலர். இது வந்து ஒரு காட்டன் ஐ திங்க் மஸ்லின் கிளாத்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேயான் அண்ட் மஸ்லின் கிளாத் கலந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் அங்கங்கே வந்து ரோசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கும், ரொம்ப ப்ராமினன்ட் பஃப்பாக இருக்காது, சும்மா லைட் பஃப். இதில் வந்து ஜிப்புமே 2 சைட் ஜிப் இருக்கும், இது கயிறும் இருக்குது. ஸோ நான் வந்து XXL வாங்கிட்டேன் அண்ட் எவ்வளோ டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக அந்த ரோப் வச்சு கட்டிட்டேன். இது வரைக்கும் காமிச்ச ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ். இதுக்கப்புறம் நான் காமிக்க போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து டைரெக்டாக ஸ்டோரில் போய் வாங்கின ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட பிரிண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்ததும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ இந்த ஒரு ஃபுல்லாக ஃப்ளாரல் பிரிண்ட் ட்ரெஸ். இது ட்ரெஸ் பூராமே உங்களுக்கு ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு XXL சைஸ். இதுலேயுமே வந்து ரோப் இருக்கும் அண்ட் வந்து பாக்கெட்ஸுமே இருக்கும். இதோட லென்த் மட்டும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப குட்டியாக இருக்கும். அதாவது குட்டினா ரொம்ப குட்டியெல்லாம் இருக்காது, ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸோட லென்த்துமே வந்து முட்டிக்கு கீழே வரைக்குமே இருக்கும். நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காது. பட் இது வந்து அதோட கம்பேர் பண்ணுறப்ப முட்டிக்கு கீழே தான் இருக்கும், பட் கொஞ்சம் மேலாப்பில் முட்டிக்கு வந்துட்டு ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கீழே மட்டும் இருக்கும். மற்றபடி வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி போடுறதுக்கு. பிகாஸ் ப்ரெக்னென்சி டைமில் பேண்ட் போட்டுட்டு ரொம்ப டைட்டனாக ஃபீல் ஆகுறது எனக்கு பிடிக்கல அண்ட் எனக்குமே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால நான் இந்த மாதிரி போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஆல்சோ ஆக்வர்டாகவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான லென்த்தில் தான் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல். இது வந்து ஜார்ஜெட் இல்லை, ரேயான் மெட்டீரியல். எனக்கு பிரிண்ட் பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து வாங்கிட்டேன். ஸோ எஸ், இது ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது நான் ஸ்டோரில் வாங்கினேன். எந்த ஸ்டோரில் வாங்கினேன்றதை நான் லாஸ்ட் ட்ரெஸ் காமிக்கிறப்ப நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி இன்ஸ்பயர்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா அது பார்த்தது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேபி பிங்க் கலரில் ஃபுல்லாக வந்து கலராக டாட் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். ரொம்ப கொலுசு போடுவோம் இல்லையா, அந்த முட்டி வரைக்குமே வந்துட்டு இந்த ட்ரெஸ் இருக்கும். வந்து ரோப் அண்ட் பேக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ ஸ்லீவ். ஐ திங்க் இது ரேயான் மெட்டீரியல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக இந்த கிளாத் நேம் எனக்கு தெரியல. ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஜிப்பு. சென்டரில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ். இது வந்து பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, ஜஸ்ட் டிசைன். ஸ்டோரில் வாங்கின செகண்ட் ட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ். நான் அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் இந்த பிங்க்னு சொல்கிறப்ப தான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் நிறையா பிங்க்கில் வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இது தேர்ட் பிங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்கிற ஒரு ட்ரெஸ். இது சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறப்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் எனக்கு வீட்டிலேருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி என்ன ரொம்ப லைட் கலராக இருக்குது அப்படின்றத நான் யோசித்தேன். பட் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அடித்த மாதிரி இல்லாமல் சப்டலாக அழகாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரெஸ். ஸோ எனக்கு வந்து இது போட்டது ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இது எகெயின் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கிளாத்தும். அண்ட் இதில் சென்டரில் அந்த முன்னாடி ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சென்டரில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பட்டன் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, லாக்டு. ஸோ ஃபீடிங்காக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எகெயின் எல்போ ஸ்லீவ் அண்ட் இங்கே எல்போவோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ரில் அடிச்சு உங்களுக்கு லூசனாக கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் ரோப் அண்ட் வந்து பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரெக்டாக ஸ்டோரில் போய் தான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இன்ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு நான் ஃபீடிங் செக்ஷனில் போயிட்டு இந்த 3 ட்ரெஸ்ஸுமே வந்து வாங்கினேன். இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டர்லேயே வாங்கிட்டேன். பட் எனக்கு தெரியும் நான் வந்து டபுள் அப் சைஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்போவே வந்து நான் XXL வந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபீடிங்காக நான் பிளான் பண்ணி வாங்கின ட்ரெஸ்ஸஸ், இப்போ இன்ஸ்டோர்லேயா இருக்கட்டும், நான் ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், அதெல்லாமே. பட் இப்போ லாஸ்ட்டாக காமிக்க போகிற இந்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்து நான் ப்ரெக்னென்சியே இல்லை, நான் பிஃபோர் ப்ரெக்னென்சி வந்து நான் வந்து கிளாத் எடுத்து நான் வந்து தைக்க கொடுத்தேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக.
ஸோ இந்த ஒரு பிங்க் ட்ரெஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாத் வந்து வாங்கி பக்கத்தில் இருக்கிற டைலர் கிட்ட சொல்லி எனக்கு வந்து செஸ்ட் ஏரியா இந்த கிளாத்து, கீழே வந்து இந்த கிளாத்து, ஹேண்ட் இப்படி வேணும், எனக்கு 2 சைடு வந்து ஜிப்பு வேணும், அண்ட் ஜிப்புமே வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சீல் பண்ணியிருக்கணும், பார்த்தீங்கன்னா ரோப் இருக்கணும், பேக்கெட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க தைச்சாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ், இந்த இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வந்து நான் வந்து அவங்க மெட்டீரியல் எனக்கு அனுப்புனாங்க, கலர் நான் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கோயம்புத்தூரில் நான் ஆர்டர் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டர்னிட்டி கவுன் தான் அது. இது வந்து மேலே வந்து பிரிண்டட், கீழே வந்துட்டு உங்களுக்கு பிளைன் ரெட் கலராக இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ இதுலேயுமே வந்து முன்னாடி இந்த செஸ்ட் ஏரியாவில் வந்து யோக் ஏரியாவில் டிசைன் இருக்கும், பட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜிப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயுமே இந்த டிசைனுக்கு உள்ளே வந்து ஜிப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே அவங்க சொன்னாங்க. ஸோ அண்ட் தென் இந்த ஒரு 2 ட்ரெஸ் வந்து நான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ண ஒரு மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ். ஸோ எஸ் டார்லிங்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் மை மெட்டர்னிட்டி ஆர் எல்ஸ் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ நான் ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் ப்ரீத்தி ஷேப்பியர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். ஆஃப்லைனில் வாங்கினது எல்லாமே இன்ஸ்டோரில் வாங்கினேன். நான் லாஸ்ட்டாக 2 வந்து காமிச்சு இல்லையா, அது வந்துட்டு நான் இங்கே ஒன்று வந்து பக்கத்துலேயே வந்து டெய்லர் கிட்ட கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி வாங்கினேன், இன்னொன்று வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற டெய்லர் கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணி சொல்லி நான் வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த 3 இடத்துல தான் வந்துட்டு நான் இந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினேன். ப்ரைஸ் ரேஞ்சுமே நான் காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு அண்டர் 1000 rupees தான். இன்ஃபேக்ட் ஒவ்வொன்று வந்து 700-800லேயே நான் ஆஃபரில் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கினது ஞாபகம் இருக்குது என்ன ப்ரைஸில் வாங்கினேன்னு, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் ஆஃப்லைனில் எனக்கு மறந்துடுச்சுன்னா நான் ஃபஸ்ட் ட்ரிமஸ்டரில் வாங்கினேன். ஸோ அதோட பட் அது கண்டிப்பாக வந்து எல்லாமே 1000க்கு கீழே தான், அது வேணால் நல்லா ஞாபகம் இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ பை டார்லிங்ஸ்.